கதையிலே கதையிலேடியா அந்த கரிமேட்டு கருவாய கதை போல இந்த புதியிலும் கிடையாதுடியா கட்டுக்கதையில முட்டுக்கதையில முன்னு ஜெயித்தவ வரலாறு வைகை நதிக்கர ஊரத்தில அன்று வாழ்ந்து ஜெயித்தவன் வரலாறு கதையிலே கதையிலே கரிமேட்டு கருவாய கதையிலே கதையிலேடியா நன்மை செஞ்சால் ஊரில் யாவருக்கும் அந்த பாரமான சில நீர் இருக்கும் ஆகான கருவாய பேரை யார் சொன்னால் கருவில் இருக்கும் பிள்ளை கையெடுக்கும் பாவி பயல்களே நேரழிச்சா அந்த பண்ண குடும்பத்தில் நீந்தெழுச்சா மானம் பிரதானந்தா நானும் கரிகாலந்தா இவனே சிங்கம் என்று பேரெடுத்தா. அதுக்கு மேல வரி தெரியல இல்ல. வெரி குட், அப்படித்தான் இருக்கணும். சார் போய்ங்க ப்ரோ. ஹலோ ஹலோ, ஆம்பளையால காணா, பொம்பளையால ஒரு 20 பேர்த்த காணா, சாணி ஓட போயிடுச்சு. சாணி தொளிக்கவா ப்ரோ? ஹலோ ஹலோ, இன்னும் கொஞ்சம் சார்பு. ஆதி சாமி அழைக்கும் போது எந்திரிக்க கூடாது. கருங்குளத்து முனி கிராஸ் ஆகிற நேரம் சிடோன்ட் இப்படி பொழந்து வடுத்துட்டாங்களே, எந்திரிங்கப்பா. ஹேலே, நான் சாமி அழைக்க வந்தேனா உங்கள் சாமான அழைக்க வந்தேனா? ப்ளீஸ் ப்ரோ, டொங்காஸ் ப்ரோ, எந்திரிச்சு உட்காருங்க எல்லாரும். ஹலோ ஹலோ, அதுக்கு நீ வேணும்ன்றது ஹரி ஹரி நமச்சிவாய குருவே நமச்சிவாய குருலிங்க நமச்சிவாய முந்திவி தொந்திவி நாயகனே எப்பே முருகனுக்கு முத்தவனே ஆனே முகத்தோனே ஐந்து கரத்தினை நாய் வணங்கி ஏத்தித்தகர பொன்றாக்கையின் அவனங்கி என் அபுதர் மாறாமல் நல்லோசை மங்கிடாமல் என் குரலும் தடுமாறாமல் குரலோசை மங்கிடாமல் அந்த கலிஜரி கம்மாயா என் கலவனுக்கு உடமறந்தான் படுங்க. என் கலிஜரி காளி முனியன வணங்கி இந்த வெள்ளம் பொள்ளு கிராமத்துல உள்ள என் நிறகுலத்த ஐயனாரை வணங்கி என் கருப்பனை வணங்கி ஆதி ஒரு காலம் இந்த வெள்ளம்பள்ளு கிராமத்துல எங்க ஐயாக்க வாழ்ந்த காலம் பழைய கிழவங்க உள்ள காலையில இந்த வெள்ளம்பள்ள உள்ள இந்த நிறகுலத்த ஐயனாருக்கும் என் கருப்பனுக்கும் நம்ம கிழவே நம்ம இங்க மலையும் தேங்காய் வளமும் வாங்க கூடாதுன்னு நம்ம சாயலகுடியிலையும் ராம நாட்டுலையும் நம்ம கமுதியிலையும் நம்ம யாமிக்கு தேங்காய் வளம் பூஜை ஜாம வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி இந்த வெள்ளம் பள்ளு கிளவே மயிலக்கால 2 ஒட்டி அங்க கனத்த நல்ல நெல்லு மூட பாறையத்தி என் கருப்பனுக்கு வளர்த்த காரி மாடு 2 ஒட்டி மதுரை 5 லட்சம் வீதியா அம்பியாவதி பட்டணம் போய் அங்க தாளம்பு வாசத்துக்கு எங்க கிளவே தல்லா உள்ள ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் எங்க கிளவே சிம்மக்கல் வேதிக்கும் அத்தீர வாசத்துக்கு ஆனக்கல் ரோட்டுக்கும் என் கருப்பனுக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிளவே கோரி பாளையம் வேதிக்கும்
அங்க போப்பாரம் தானே ஆண்டிச்சாமிக்கு புள்ள மாடு 2 ஓட்டி மதுரை மேல மடக்கம்மா வழியில மாட்டு வண்டி வரும்போது பூவாடைக்கு பாண்டி முனி வண்டிய மறிக்கிறேன். அப்ப நம்ம கிளவே சொன்னாரா, ஆத்தாடி ஆத்தா, இந்த பூவாடைக்கு இந்த பொல்லாத முனி வந்து நிக்குது. நான் மனசுல அணிதினமும் மண்டியிட்டு வேண்டிய வெள்ளம் பொள்ள உள்ள ஐயனாரையும் கருப்பனையும் காணாமுடா. அப்ப வண்டி முக்காணி கட்டையில கிளம்பி உட்காந்து அட தட்டுனா மாட்ட போவோம். இந்த வெள்ளம் பொள்ளு சாமி எந்த சாமிக்கும் பொடி கொடுக்க மாட்டாதுடா. என் மாந்தோப்பு மதிய நேரம் மடத்தண்ணி பாயுங்காலாம். என் மாந்தோப்பு கருப்பு நீ எந்த மடையில தலகுனிக்க வர போற? பாப்பா பாப்பா எக்கோ குறை பத்தேன் செகுல அரையிற நேரம் சாமி என்னப்பா தீப்பெட்டிலாம் பாட்டியா? எவனோ சீரட்டு அடிக்க தூக்கிட்டு போயிட்டேன் உள்ள. அதில் கொஞ்சம் வாலி வைக்கிறேன், அவன் பேசுறது எனக்கே புரியாது. ஐயா யாராவது தீப்பெட்டி இருந்தா கொடுங்க ஐயா. நீ ஒன்றும் போகிறது மயிரை கொடுக்க வேணாம். எந்த ஊரில் தீப்பெட்டி இல்லாமல் வருவாங்க? பதை போட்டு போச்சு ப்ரோ. நல்லா உட்காரு. உள்ள கோவத்தில் ஒன்று நெஞ்சில் ஒரு எத்தி பண்ணிப்பான். படுத்தான் உறக்கம் இல்ல, வாய் விரிச்சா தூக்கம் இல்ல. தீப்பெட்டியா கொஞ்சம் மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வந்து உன்னை பொருதி விட்டு எரிச்சு விட்டு போகும். பாத்தியா, அவர் கேட்குற அளவுக்கு வந்துருச்சு உன் பர்ஃபார்மன்ஸ். தீப்பெட்டி இல்லாம நம்மளுக்கு சீரட்டு அடிக்கிற பழக்கம் இல்லை. ஆமா, உள்ளி கணேஷ் போல தானே போடுவாரு. என்னைக்கு குறும்புதலுக்கு அடை வாங்கிட்டு மேற்கு விழுந்து ஓட போறியா? எக்கோ குறைங்க மங்களி. ஆகா, எங்க அண்ணன் சூப்பரா ஆப்ரேட் பண்ணுறா முருகா. வெரி குட் ப்ரோ. நீ பிறந்தது எந்த ஊரு? முதுகுலத்தூர் பெரிய ஆஸ்பத்திரி. தம்பி, நான் கோடாங்கி இந்த நக்கல் இதெல்லாம் பண்ணக்கூடாது. 3 நாளைக்கு நீர் வராமல் செஞ்சு விட்டு போயிடுவேன். அனத்துக்கிட்டே தெரிவேன். சரி சாமி, ஒழுக்கமாக இருக்கணும். சரி சாமி, எதுவும் பேசக்கூடாது, நல்லா உட்காரு. அப்போதான் ஓட முடியாது, எத்து வாங்குறது சரியா இருக்கும். உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் கிஜா கிஜா இந்த தீப்பெட்டி கொண்டு வந்துட்டாரு. பர்ஃபார்மன்ஸ் பொழந்துருவார்ல. தங்கப்பாண்டி கூட நல்லா பண்ணுவேன். இல்லை, வெறும் விபதியில் என்ன பார்த்து வைக்கிறேன்? சூடம் ஏறி இப்போதே ஏறி கருப்பு என்னப்பா உனக்கு சாமி வந்துச்சா? மைக்கு விழுந்தா அவன் காசு வாங்கி தரேன், பேசாம இரு. ஏலை, எந்த ஊரோட நோத்தா சாமி இப்படி ஆடிச்சு? அருள் பிடிக்கல, என்ன நடக்குன்னு தெரியாது. ஆமா, மேடையிலே உனக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. இல்லை அருள் பிடிக்குது, நொப்பத்தா விட்டு அருள் சொல்றதுக்கு மட்டும் கரெக்டா கேளுப்பா. ஏலை, என்னடா அதை ஓடிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லாத்துக்கும் வந்து போய் சேரணும். ஆமா, நீ வீட்டுக்கு போய் சேர்றத நான் பாக்குறேன். உங்க கிழவனும் கிளவியும் பிள்ளைகளை கூட்டி பிறஞ்சாஞ்சு வரையில நம்ம எங்க போய் தங்க போறோம்? எங்க உங்க கிழவனும் கிளவி? சரி. அப்போ மாந்தோப்பு கம்மாயில உங்க கிளவி குளிச்சு முழுகி. சரி, குளிச்சுட்டு என்ன பண்ணாங்க? சொல்ல விட ஆனந்து, நான் அரைஞ்சூரி. அப்புறம் சரி சாமி, தலதவட்டி பாவாடைய கட்டும் காலம். இதெல்லாம் அதிசயத்துக்கு வேணாம். குளிச்சு முழிச்சிட்டு அப்புறம் பாவாடை தான் கட்டுவாங்க. என்னதான் இது அதிசயமா? சரி, ஆமா, அது வேற ஏதாவது சொன்னா சம்பளம் கொடுக்க மாட்டேன். என்ன உன் டைலாக் பேசிட்டு நீயே கொக்கு மாதிரி இப்படி இப்படின்ற? சரி சரி, ஊன்னு சொல்லு. ஊ. ஆ சரி.
அதோட முடிச்சுக்கணும். எதிர்த்து கேள்வி கேட்டா கேட்கலாம். சரி. அப்ப கிளவே ஆடு மேட்ச் வாராரு. ஓம் தம்பி, ஆடு மேட்ச் வர்றாருன்னா ஆடு மேட்ச் வந்துட்டாரான்னு கேட்கணும். சொன்னா வேணாம், வேணாம். ஆடு மேட்ச் வரும்போது கிளவே ஆடு மேட்ச கம்ப காணா. ஓம் ஏன் சரி ஊண்ட ஒரு தடவை தான் சொல்லணும். சரி சரி. அப்ப கிளவன் கம்ப தூக்கி நிக்கிறா. கிழவிக்கு என்ன எச்சி பத்தியோ, கிழவன் கம்பா தூக்கி இருக்கா. ஒரு நாள்னாவது ஆட பத்துறதுக்கு தானே, அது இல்லையா? முருகா, விகேசி செருப்பு இருந்தா 2 தீ போடு. இவனை இதோட அடிச்சு வெள்ளம் பல்லே க்ளோஸ் பண்ணி எரிச்சு விட்டு போயிடுறேன். அப்ப கிளவி மாசமான நேரம் நான் குறிவாக்கவே இல்லை. ஏன் கிழவி எந்த காலத்துலடா, எந்த ஊர்ல மாஜி மனைவி யாரா? தம்பி, இந்த டைலாக்லாம் விஜய் டிவியில் வச்சுக்கிறேன். குறும்பி எடுத்துக்கிட்டு அறையவேன். கிழவி ஏலே நொப்பமுட்ட. அப்போ உங்க அப்பாவுக்கு அம்மானா அப்ப அது கிளவின்னு தானே சொல்லுவான். அது குமரியா இருக்கும் போது. சரி சரி. மாஜ மறந்த கிளவிக்கு 2 மாசத்துல நொப்பையும் பிறக்கிறாரு. இதெல்லாம் அதிசய புலாக்கா சொல்லக்கூடாது. 2 மாசத்துல எப்படி? ஐயா 2 மாசத்துல பிறந்துட்டாருன்னா ஊன்னு சொல்லு. சரி. 2 மாசத்துல பிறந்த உங்க அப்பேன் ஓம். என்ன வெந்தயம் சொல்றேன். அப்புறம் 3 நாளுல 1வது பள்ளிக்கூடம் போறாரு. எங்க அப்பேன் சரி போயிருப்பாரு. பள்ளிக்கூடம் போய் திரும்பும் போது 10வது ரெக்கார்ட் ஷீட் வந்துருச்சு. ஊன்னு சொல்லு. ஓம். காசு வேணுமா? வேணாமா? வேணும் வேணும். ஆமா அது ஊன்னு சொல்லணும். ஏன்னா நான் என்ன சொல்லணும் ஊன்னு சொல்லணும். சரி. அப்ப திரும்பி என் கிளவி மாசமாகிறா. மறுசு என்ன பிடிச்சிருச்சு? மறு மறுபடியும் மாசமாயிருக்கா? சரி. அப்புறம் அப்ப கொண்ட முடியாது இருப்பாவுல. என்ன கேட்கற மட்டும் சொல்லணும். பக்கம் மேல சாணுங்கப்பா. அப்ப கிளவி மாசமாகும் போது கிளவியும் பால் பீச்சுற மாடு கட்டுறாரு. சரி. பொட்டை மாடு. மாட மாடு 3 கண்டு போடுது. ஒரு நாளைக்கு 350 லிட்டர் பால் கறக்குதுடா. ஆனா உன்கிட்ட கோடாங்கி குறிவாக்கு வந்ததுக்கு என்னையை செருப்பு அடிக்கிறது. எந்த ஊர்ல எந்த நாட்டுல கூட இருக்காது மாடு 350 லிட்டரு. இதெல்லாம் அந்த காலத்துல கிறந்திருக்குன்னா அந்த காலத்துல தெய்வ சக்தி இருந்திருக்குப்பா. ஓ அதனால இருக்கலாம். சரி சரி. அப்ப பால் பீச்ச கிளவி போறா. ஓ கிளவி சரி. அப்ப மாட்டுக்கு மடுவ காணோம். காளை மாடை கட்டியிருப்பாங்க தொழுவத்துல. இனி உனக்கு 2 பெண்ணு. ஆமா சாமி. உள்ள இருக்குது 2 பேரு. ஆமா. இனி பின்தொடர்ந்த அண்ணமுனி அவன் 7:30 3:30 2ம் சேர்த்த 11:30 வரும்ல. அந்த பிள்ளைய அழைக்கிறேன். சரி சாமி. கொஞ்சம் விதியை இப்படி வை. தண்ணி நல்ல என் உள்ள குடஞ்சமந்து குடஞ்சமந்து என் ராஜா தினி போகையில தண்ணி நல்ல சுமந்து தண்ணி நல்ல குடஞ்சுமந்து என் ராஜா தினி தண்ணிக்கு போகையில என் பின்தொடர்ந்த என் அண்ணே முனி பேய் மாதிரியே தெரியலையே. நம்ம ஆடலும் பாடல ஆடி வந்த மாதிரி ஆடுறா. ஹலோ மேடம், பர்ஃபின் அடிச்சிருக்கீங்களா? சுட்டி சுட்டி ஓ வாழ கொஞ்சம் சுருட்டி கொள்ளடி. வட்டி வட்டி போதல்லமா வாங்கி கொள்ளடி. சுட்டி சுட்டி போகால கொஞ்சம் சுருட்டி கொள்ளடி. வட்டி வட்டி போகால கொஞ்சம் சுருட்டி கொள்ளடி. போனா போகட்டும் ஒரு பொம்பளை என்ன பார்த்தா ஊரை வைக்க பார்ப்பதடி. சுட்டி சுட்டி போகால கொஞ்சம் சுருட்டி கொள்ளடி.
வட்டி முதல்லும் வாங்கி. தம்பி ரொம்ப 2 பேரும் என்ன விளையாடுற? சிப்பிங் விளையாடுறீங்களா? அதான் மயிர் மாலை மசுரை நீக்கிட்டு 2 அரைஞ்சு வருவேன். நான் பாடுறதுக்கு பெரிய எஸ்பி பாலசுப்ரமணி. தம்பி இந்த சீன்ல மட்டும் கையை விட மாட்டீங்களே. நீங்க குளிர் ஆயிரதுக்கு நான் செக்யூரிட்டி விளாக்கணும். ஒன்னே தலை உதுத்த முட்டை. அவனை கையை விட சொல்லுமா. கையை விட்டா வீச முடியும். உட்கார்த்தா மண்டி ஓடுத்தா. வண்டி ஓடு. வண்டி ஓடுத்தாரா? அல்ல மண்டி ஓடுத்தா. உச்சி நல்ல யாத்தா ஒரு மணியா ஒரு மணியா தண்ணிக்கு போகையில ராசா தினி போகையில தண்ணிக்கு தண்ணிக்கு தான் நீ போகையில தொடர்ந்தா அண்ணே முடி தண்ணிக்கு போகையில ராஜாத்தி என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஊத்த கழிச்சு சிரிச்ச பேய். என்னப்பா சிரிச்ச பேய் இது? நீங்க 2 சிரிச்ச குழப்பத்தானே இருக்கீங்க. ஏத்தா உன் பேர் என்னத்தா? சுனிதா. அதே சுனிதா. தம்பி அந்த டீ கடையில போய் 2 வாங்கிட்டு வா. பேர் சுமிதாயா? சுமிதா. சுமிதா எதுக்கு இந்த நமிதாவை பிடிச்ச? எந்த நமிதாவை? உன்னையத்தான் சொல்றேன். என்னத்தா வேணும் சுமிதா? எனக்கா குஞ்சு வேணும் ராதா குஞ்சு வேணும். எனக்கு குஞ்சு வேணும் ராதா குஞ்சு வேணும். நான் ராதா குஞ்சலாம் கேட்டேன். உன் குஞ்ச கேட்கல. போடா போடா. தம்பி இதே ஜாக்குன்னு மடியடிலாம் ஏறில என்ன காமாடு தலைமாட உன்னை அறைய போறேன். இப்ப அவன் நெருங்க விடாதல. போடு. ஒழுங்கா இருந்துக்கா. இல்லனா என்ன அப்படி தெரியுது? அப்படி அவர் தலையை பாரு பணங்கொட்டை சூம்பன மாதிரி இருக்கும். பெரிய தியாகராஜ பாதவர் வீட்டில் ஒரு வேலை பார்த்தவர். ஏழு தையில பாரு மூளையை வளர்க்க சொன்னா மதுரை வளர்க்குறேன் அவன். குஞ்சு ஒண்ணும் குஞ்சு ஒண்ணும் ஆத்தா வாங்கித்தாரே. அது சேவா குஞ்சா பொட்டை குஞ்சா? சேவா குஞ்சா பொட்டை குஞ்சா? எனக்கு சாவா குஞ்சு தான் வேணும். ஏன்டா நீ சொல்லி தரல? பேசு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா சின்ன கருப்பு கடிச்சதை கொடுத்துருப்பேன். ஆனா பிச்சை எடுத்துட்டாங்கடா அருள் பிடிச்சு. சாவா குஞ்சு ஒண்ணு வாங்கித்தாரே ராசாத்தி உனக்கு. அவனை தூக்கி வேணா ஏதா பண்ணு. என்னடா நம்மளை கவனிக்க வெளியில வாக்கிங் போற மாதிரி போறான்டா. ஆள் அள்ளிட்டானே. ஏத்தா உன் பேரு சுமிதா? இப்படி பேய் நான் எத்தனை வருஷமா கோடாங்கி பார்த்துருக்கேன். சுமிதான்னு ஒரு பேய் எவ்வளவு நீட்டா இருக்கு. ஆமா ஆமா. உன்னை எங்க போகும்போது பிடிச்சிச்சு? ஊருக்கு போகும்போது. மொட்டனாக்கா? ஊருக்குயா மூதேவி? ஊதுக்கு இருந்துச்சா? ஊருக்கு போகும்போது சுமிதா பிடிச்சா? வேற யார்த்தா பிடிச்சா? ஆனந்த் பிடிச்சான். அது ஆனந்த் பிடிச்சான். புருஷன்ட்ட வெட்டு வாங்க போறேன். கையா பிடிச்சாயா? ஏர் பொடிக்கே கைகள் இடை பொடிக்கே நீர் வயல் போல் அங்கே நிலவெடுக்க. ஏர் பொடிக்கே இடை பொடிக்கே நீர் வயல் போல் அங்கே நிலவெடுக்க. ஆனந்துக்கு என்ன வேணும்? எனக்கு இதே வேணும். யாரு உனக்கு? வேற என்னத்த வேணும்? சேவை குஞ்சு வேற என்ன வேணும்? எனக்கு கோட்ரு வேணும். எனக்கு கோட்ரு வேணும். எனக்கு கோட்ரு. அந்த அவங்க அப்பா இங்க போயிட்டார். என்ன பாண்டியனே பிளாக்ல சரக்கு ஓட்டுருவான் போல. ஏங்க நான் வேணும்னு சொன்னேன். நான் ஓட்டுறேன்னா எனக்கு வேணும். வேணுமா? மணி வைக்கல எதுவும் சரக்கு கிடக்காப்பா? நீ கேஸ் கப்பி பிடிச்சிருப்பில்ல எது இருக்கா? கலை குடியார முண்டைய வச்சு பேய் வெட்டுறேனே. கோட்ரு ஒண்ணு வாங்கித்தாரேன் கோட்ரு ஒண்ணு வாங்கித்தாரே. ராஜாத்தி கோட்ரு கேட்டில உனச்சியா எதை சாப்பிடுவ? கோட்ரு குடிப்பையில எதை சாப்பிடுவ? ஊறுகாயா? லோக்கல் தானா? லோக்கல் தானா? பஜாரியா? குடுவாஞ்சேரியா? கோந்தசாமி? ஊறுகா ஒண்ணும் நான் வாங்கித்தாரே. கண்டிலா தங்க பாண்டி ஊறுகா வாங்கி குடுறா. ஊறுகா உண்டு. அபோய்
எங்கன உட்காந்து தண்ணி அடிப்ப? கம்மாக்கர. அப்பதான் பேக் சாட் அடிப்பாங்க. என்னது? இல்ல அவங்க அங்கிட்டு பாட்டு அடிப்பாங்க. கம்மாக்கரையில தண்ணி வாங்கி அடிப்பேன். அதான் எந்த குறையும் வராது. வர்ற வெள்ளிக்கிழமை உன்னை நான் சொல்லி பார்க்கிறேன். உன் சோழியை முடிக்கிறேன். வட்ட வட்ட பாறையில வரகரசி திட்டையில வட்ட வட்ட பாறையில வரகரசி திட்டையில வட்ட 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 பாறையில பாறையில வரகரசி திட்டையில வட்ட வட்ட. உண்மையிலே இந்த முண்டை தானே பேய். அதான் அதான் எல்லாம் சேலைக்கரே உறிஞ்சிடாதீங்களா, நாடகம் கட்டு போக. நம்ம நெடுந்தூரா போக வேணாம், யாரும் நினைக்கும்படியா நடக்க வேணாம். ஆமா நெடுந்தூரம். எங்க அண்ணன் முருகனுக்கு சிரிப்பை பாருங்க. ஏலே அந்த கண்டாளி மண்ண அரடா. ஏய் அந்த முண்டை ஏன்ட்ட விட அதை உழப்பிக்கிட்டு இருக்காடா. ஏலே உண்மையிலே அது பொம்பளையா வேற. ஆனா இதாண்டா உட்கால சூப்பர் பொம்பளைடா. மேக்கப் போட்டு பேய் கிடையாது. உண்மையிலேயே மசுரை அறுத்துருக்காங்க. இதுல யாருப்பா ஆம்பளை? யார் ஆம்பளை? மூணு பேரும் ஒரு மாதிரியா இருக்கு. மெதுவா தந்தி அடிச்சானே மச்சானே, எதையோ சொல்ல தொடுச்சானே கை வச்சானே. பில்லாடியே கொஞ்சம் நில்லு, தாங்காது அம்மா கண்ண சாமி, நான் தேடும் சொர்க்கம் எங்க காமி. மெதுவா தந்தி அடிச்சானே மச்சானே, எதையோ சொல்ல தொடுச்சானே கை வச்சானே. தம்பி பிறந்தல இருந்து மசூர் அம்புடுத்தாரா? என்னடா 12 இன்ச்சு கிரைண்டர் ஆன மாதிரி இருத்தா இருத்தா. இந்த பொம்பளை பனியற கடை ஓட்ட மாதிரி தெரியுது எனக்கு. பார்த்த போதவா பாண்டி பேப்பாய் மைனே ஸ்டாண்ட் எடுத்து போயிரு எரிஞ்சு வருவேன். இப்ப பாரு அந்த பேய் என்ன பண்றேன். அப்பா என்ன சாதாலாம் கட்டி போடிடா கண்ணாலா கண்டபடி கட்டி போடிடா. ஓயே கம் ஆன் ஜிகு ஜிகு. அதான் நீ நினைக்கிற மாதிரி ஆளு நான் இல்ல தான். ஏலை ஒண்ணுக்கு 2 பேர் என்ன சூப்பர் வேலை ஆக்குறேன். அவளை இழுத்து போடுறா. எத்தான் நான் இவரு ஒரே தத்தி போய் மயிர் மலை ஒரு அளவுதான். நம்ம பாண்டி உள்ள ஏலை ஏலை பாண்டி உள்ள கெடாவட்ட கூட்டு வந்து என்னடா பண்றீங்க? இழுத்து பிடிக்கிறா என்ன வைக்கலாம். என் உடுக்கு உடுக்கு படிச்சுன்னு வை. உன் கம்பு கூட்டு அத்து மயிர் மலை. ஐயோ உண்மையிலே பேயிடா. பயங்கரம் ஊரே பயப்படுவாரு. இங்க வாரு அண்ணன் பாண்டியன் எல்லாம் மிரண்டு நான் விபூதி பண்ண போலையே. ஆத்தாடி என்ன ஒண்ணு போற, நான் சேத்தாடி சேர்ந்துதான வாரேன். ஆத்தாடி என்ன ஒண்ணு போற, நான் சேத்தாடி கூட தான வாரேன். என்னலா கைது நேர நல்ல நேரம் அடி நெஞ்சில் பாட்டு. அப்பாடா வேக்காட்டு நல்லா காத்து வருதுடா. தம்பி கலை சூப்பர் வேயிடா. கலை இது இவன் மடு வரலதாடா. 2 பேரும் அண்ணனும் தங்கச்சிமாப்பா. என்னது நல்ல கொண்டாட்டி 2 பேரும் அண்ணா பார்த்துக்கிட்டே அடக்கலாம். ஒண்ணும் பண்ண முடியாது. யாருக்கு 2 ஈத்து ஈண்டதான் கொண்டு வந்தியாப்பா. அதான் சேலையங்களே உயிர் வாங்கிட்டா போலார பிடிங்க. கட்டுனேன் கோட்டை ஒண்ணு அத கட்டிக்காக்க ஒரு காவலும். கட்டின கோட்டை ஒண்ணு அத கட்டிக்காக்க ஒரு காவலில். சுத்துனே பூமி எல்லாம் இந்த சொந்தத்தை தேடவும் ஆளு உண்டு. சுத்தின பூமி எல்லாம் ஏன் சுத்தமா சொந்தத்தை பார்த்ததில்லை. ஜக்கமா நீ சொல்லம்மா, ஜக்கமா நீ சொல்லம்மா, நீ கொண்ட வாழ்க்கைக்கு பேரனம்மா, கொண்ட வாழ்க்கைக்கு பேரண்டம்மா. சங்கன காட்டுக்கு சக்கர பொங்கல் ஆயம்மா நீ சொல்லம்மா. கட்டுனே ஓட்ட ஒண்ணு கட்டிக்காக காவல் இல்ல. ஏலே வெண்ணமைகளை நீ எதுக்குற மாதிரி இப்ப ஏன்டா சிமுண்ட முடிய கொண்டு வந்து என்னடா அது தண்டி இளவட்ட கல்ல தூக்குற மாதிரி. ஆத்தா மண்டி ஓடுத்தா. தம்பி பின்னாடி ஓடு 2 பேரும் காலை எழுந்து சட்டாரம் போடுங்கடா.
ஏலே உட்கார சொல்றா அந்த முட்டை. அத்தா ரொம்ப டைலாக் பேசக்கூடாது, மூக்க சிந்தி விட்டு ஆரம்பிச்சு விடுறேன். உட்கார சொல்லுப்பா, வட்டிக்கு ஒரு ஒம்பளை மாதிரி இருக்க மண்டை. இல்லை உண்மையான மசுரா டோப் மசுராடா. இதை பார்த்தாலே எனக்கு அரையணும் போல தானே தோணும். அது சாந்தி மண்டை இப்படி தானே இருக்கும். எங்க அக்கா சாந்தி குண்டூர் குங்குரா நொண்டாம நொங்குரா நோயா நிரம்படாதா. குண்டூர் குங்குரா நொண்டாம நொங்குரா நோயா நிரம்பனாலா. அடிச்சா அடி மத்தா போனா சிரிச்சா அடி ஜிங்காரிதா. குண்டூர் குங்குரா நொண்டாம நொங்குரா நோயா நிரம்பனாலா. ஏத்தா நீ யாருன்னே எனக்கு தெரியலையே. யாரும் தெரியாம எவ்வளவு பாட்டு பண்ணியா? ஆமா ஆமா தெரியறதுக்கு நீ பெரிய கீர்த்தி சுரேஷ். அதுக்கு தான் ஊடு கடிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தியா? அத்த மைக்கில் சொல்லு தரேன். யார்த்தா? நான் தான் இருளாயி. இருளாயின்னா நீ தானே இது நாட்டுக்கு நண்டவ தானே. நாடு நிற்கும் போது தானே மரம் உடைஞ்சு முண்டை இருட்டில் போய் முருங்கை மரத்தில் போய் தூக்கு போட்டுருக்கேன். அந்த இருளாய் தாண்டா சோனை வேத்தி. ஆமாடா முருங்கை மரம். எல்லாரும் என்னைய பார்த்து சிரிப்பாங்க. நான் கண்ணை பார்த்தா குருமாரி மாதிரியே இருக்கா. குருமாரி தங்கச்சியாடா வேப்பங்குளம் மாப்பிள்ள. முருங்க மரத்துல ஏத்தா என்ன செஞ்ச? ஆத்தா என்ன செஞ்ச? என்ன செஞ்ச? என்ன செஞ்ச? கம் ஆன் எவரிபடி பிஜே. முருங்க மரத்துல என்ன செஞ்ச? முருங்க மரத்துல ஆத்தா என்ன செஞ்ச? என்ன செஞ்ச? என்ன செஞ்ச? தம்பி சேலை சரி பண்ண தம்பி. நான் என்ன செஞ்சா உனக்கு என்ன? எழுத்து பேசணும்னா செகுல சேர்த்து அரைச்சு விடுறேன். ஏத்தா முருங்கை மரத்துல இருளாயி நின்ற கொப்புதான் ஒடிஞ்சு வச்சு உன்னை யாரும் முருங்கைக்கீரையை பிடிட்டு போய் வதக்க சொன்னது? நான் தொங்குனே அதை அந்து வச்சு நான் என்ன பண்ணேன்? உன் உடம்புக்கெல்லாம் கிரேனில் போய் நெல்லு தாய். அடுத்த தடவை அதான் ட்ரை பண்ண போறேன். அடுத்த தடவை நீ என்ன பண்ணும் போது உன்னை பின்தொடர்ந்தான் சொல்லுத்தா? என்ன பண்ணும் போது? நானா பாத்திரம் விளக்குறதுக்காக தண்ணி குடிக்க போனேன். போன இடத்துல பிடிச்சு போட்டா. என் பாத்திரம் நல்லா நீ ஏன் விளக்கும் போது விளக்கும் போது விளக்கும் போது விளக்கும் போது முடிச்சுட்டானே என் அண்ணே முனி. என்ன பாத்திரம் விளக்குன? கரிச்சட்டிதேன். கரிச்சட்டியா ஓஞ்சட்டியா? கரிச்சட்டி தூர் விளக்க போனேன். ஓ தூரா போச்சு. என்ன பண்ண? கரிச்சட்டி விளக்கும் போது வேற யாரு உன்னைய பின்தொடர்ந்தா? பின்தொடர்ந்தா எனக்கு உரைக்க வேணும் மத்தா. வேற யாரு என் ராஜாத்திய பின்தொடர்ந்தா? நீ ரோஜாக்காரி தாய் என் செட்டி சீனி சொல்ல வேணும். வேற யார் தான் இருக்கா? வேற யார் இருக்கா? வேற யார்? ராமசாமி கூட வந்தாரு. ஆமா ராமசாமின்னா அவர் தான் தீப்டாஸ் கம்பெனியில் வேலை வைப்பாரு. அவர் மட்டும் இல்ல, ஆல்ரவுண்ட் ராமசாமியா? நம்ம ராமசாமியா? ஆல்ரவுண்டுக்கார பையனும் கூடயே தான் வந்தியா. அதுக்கு தான் சொன்னேன் பின்னாடி சீட்ல படுக்காளான்ட்டு. நீ மாடா விளங்கா பையனே. சரியா? அவனும் இல்ல, வேற என்னத்தான் வேணும்? தாளக்காரனும் கூட தான் வந்தியா. அவனையும் கூட்டுக்கு தான் போனேன். சாவாஸ் இப்படி ஒரு பொம்பளை தடத்துல மிதிச்சுதான் நம்மலாம் கல்யாணம் பண்ணணும். எல்லாரும் போனாங்க வந்தாங்க. கலை விளங்கா முண்டை. என்னடா இது முடி இப்படி வந்துருச்சு. கடைசியில் சிவாஜி கணேசன் டோப்பு வச்சிருப்பாரு. அத்தா கண்ணை முழிச்சு பார்த்து ஆடணும், சிரிக்க கூடாது. பல்ல விளக்கிட்டு ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் பல்லு விலகி 10 மாசம். என்ன வேணும் இதுக்கு? எது வேணும்? எது வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? ஒரு நாடகத்துக்கு வந்து 18,000 செலவு பண்ண போறாங்க. எப்படி தலை சுத்தி வாந்தி எடுத்து 7 இடத்துல வண்டி நிப்பாட்டுவாங்க. நாளைக்கு போயிடுவா. இங்கே சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனாரி புத்தூர்கட்டு பாண்டி முண்டைக்கு நரம்பு இழுத்துக்கிறான். ஏதாய் பர்ஃபார்மன்ஸ் ஹெவியா பண்ணக்கூடாது. நடிப்பு நடிப்பாட்டியா இருக்கு. ரொம்ப பண்ணின வை காத்துக்கிட்டு அரைஞ்சு. உனக்கு என்னத்தான் வேணும்? எனக்கா பீர் வேணும், பிராந்தி வேணும், இலை விஸ்கி வேணும், ரம் வேணும்,
ராயபுரம் மினி பஸ்காரங்க சொல்லுவாங்க பாரு, காடமங்கலம் வேப்பங்குளம் இறங்கு. என்ன பீர சின்னதான் வாங்கி தரேம்மா, இத்துடா இந்த பிள்ளைய விளைக்கிறேம்மா. ஏம்மா வாமா வாமா மண்டைய காமிம்மா. என்ன நானே பயந்து கோடாங்கிய பயமுறுத்தினேன். ஒரு பேயினா இதுதான், இது விசிட்டிங் கார்டு வாங்கணும்டா. ஏத்தா பீரு சின்ன இதெல்லாம் தந்தா விட்டுருவியா? விட மாட்டியா? வேற என்னத்தா வேணும்? எனக்கு புருஷே வேணும். அப்ப நீ யாருப்பா? அவன் உனக்கு என்னத்தா வேணும்? இந்த கருப்பு வேடிக்காரன் இவன் ஏ, அப்ப நீ புரிச்ச இல்லையாப்பா? ஆனா இந்த சீனுக்கு மட்டும் ஊரே வர சொன்னாலும் வருவாங்கடா. கையை பிடிச்சிக்கிட்டு எப்படி ஏலே கையை விட்டா அது என்ன கங்காரா? தம்பி நீங்க விடுங்க, நம்ம சண்டை சாவலை பிடிச்ச மாதிரி மஞ்சள் விட்டு மாடை பிடிச்ச மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கேன். அத்தா புருஷே ஒண்ணு நான் வாங்கி தாரேன், வாங்கி தரேன், வாங்கி தாரேன், வாங்கி தரேன், புருஷே ஒண்ணு வாங்கி தரேன். இப்ப இந்த ஊர்ல மாட்டி விட போறேன். வெள்ளம் பல்ல யாரு குடிச்சிருக்கான்னு கையை நீட்டு சடக்கன்னு நிறவள தையனாரு வாசல்ல கல்யாணம் பண்ணி நான் வளகாப்புக்கு வரேன். இப்ப பாரு எல்லாம் ஓடுவாங்க பாரு. இந்த தேவர இளைஞரணி என் தம்பியா இருக்காங்க பாரு, சின்னவங்க. இதுல யாரை பிடிச்சிருக்கு? எனக்கு பாண்டி என்ன வேணும். தம்பி வாடா, மைனே வாடா. குழுக்கள் சீட்ல உனக்கு விழுந்திருக்கு வாப்பா. காலை கிறக எங்கேயே விழுவும்னு நினைச்சேன். அமெரிக்கா ட்ரம்ப்பு ஏவுகணை விடும் போது எந்த நாட்டிலே விழுகுமான்னு வானத்துல வைப்பாங்கல்ல, அந்த குண்டு இங்க விழுந்துருச்சு. எந்த பாண்டியா இருந்தாலும் சரி, ரெண்டு பாண்டியும் சரி கட்டிடுவேன். முத்து பாண்டி தங்க பாண்டி கல்யாணம் கட்டிக்கினாங்கோ, அவங்க தகுன ஒத்துக்குனாங்கோ. தண்ணு பாண்டி உயர்ந்த பாண்டி கொண்டாட்டி வந்துக்குனாங்கோ, உனக்கு சோறு உங்க தயாராயிட்டாங்கோ. என் மையன் நினைச்சு அழுவேன். தம்பி சும்மா காமெடிக்கிட்டேன். அப்படி ரோசப்பட்டேன்னா கட்டாயம் சாண்டை தூக்கிட்டு போ. இப்படி நாட்டில் இப்படி பொம்பளை கூட திறக்காம நாட்டில் வண்டி எடுத்து தேடிக்கிறேன். பொண்ணு என்ன சித்தப்பா பாண்டி உன கட்டி வைக்கிறேன். தலை பிள்ளை ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையாத்தா? யாரு மாதிரி? என்னைய மாதிரி ஒண்ணு, அவரை மாதிரி ஒண்ணு. அப்ப பாண்டி பள்ளிக்கூடம் சேர்க்கும் போது வாத்தியார் இருந்தா தானே? ஏன்னா முகம் வந்து வாத்தியார் சோத்து புள்ள அடிக்கும் போது இருந்தா. வேற என்னத்தா வேணும்? வேற உனக்கு ஆத்தா என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? எனக்கு உரைக்க என்ன வேணும்? மத்தா என்ன மத்தா? கூடல்லூர் குண்டு பேயி ஆட்டமாட வந்த பேயி, ஆடு சின்ன பேயி, போய் நீதான் பெரிய பேயி. நீங்க நல்லா விட ஆட்டாடுறாங்க. என்னமோ உலக கிட்ட மாவளம் கடிக்கிற மாதிரி. அத்தா இதெல்லாம் வாங்கி கொடுத்தா என்னைக்கு விலகுவேன்? இன்னைக்கு விளையிடுவேன். அப்படி சக்கத்தை விட்டு இன்னொன்னு வேணும். என்னத்தா? இன்னொன்னு வேணும். கண்ணில நகைப்பாண்டியா இல்ல தட்சணாமூர்த்தியா? பாய் வேணும். என்னத்தா? தலகாணி வேணும். ஏத்தா அவரை கொண்டு வராங்களா? என்ன பால் வேணும். என்னதே சிமெண்ட் சாக்கா? ஏத்தா பாய் நேரம் எடுக்க முடியாது. சிமெண்ட் சாக்கையும் இதையும் உதறிக்கிறோம் தார்பாயும். இதெல்லாம் எதுக்குடா தங்கம்? எது கேட்குற? குடும்பம் நடத்த பாய் தலானி. வேற என்ன கேட்ட? பால் வேணும், பழ வேணும், சேர்த்து பூ வேணும். நீ தமிழ்நாடா மொத்த ஆஸ்திரேலியா பேசுற டைலாக் போற. வேணும் பால் வேணும் பழை வேணும். நான் பால் ஒண்ணு உனக்கு வாங்கி தரேன், வாங்கி தரேன், வாங்கி தரேன். ராஜாத்தி நீ விலக வேணும். பால் ஒண்ணு வாங்கி வாங்கி தரேன். தரேன் பக்குவமா. இந்த பிள்ளைய பிடிச்சது பிடிச்சிட்ட கனத்த உடம்புக்காரி, ரொம்பவும் அலட்டக்கூடாது. வேற உனக்கு எது இருந்தாலும் கேட்டுக்கத்தா கோடாங்கிட்ட நான் வாங்கி தரேன். எனக்கு கருப்பு குஞ்சு வேணும். என்னதான்? கருப்பு குஞ்சு வேணும். இந்த நாய் ஓகேவா?
கோழி குஞ்சு கேட்டேன். ஆ? கருப்பு. இந்த நாயை வச்சு வேட்டையாடி பொழைச்சுக்கிறியான்னு அந்த இடது கையில புடிச்சிருக்கேன் இல்லையா அவன் ஓகேவா? என்ன இப்படி பாக்க அவன் அதுக்கு செட் ஆக மாட்டான். இவன் சுத்த வேஸ்ட். இப்ப நீக்கிறக்காரனை வர சொல்றேன். இல்ல அவங்க பயங்கரமா கண்ணிலே கல்யாண மண்டபம்லாம் 2 நாள்ல ஸ்டாண்டிங் போடுவாங்க. மூங்கி கம்பு கிடையாது. அவங்க தானே போஸ்ட் மரத்தை கொண்டு வருவாங்க. சொரு பிஞ்சு வரும். நீக்கிற ஒண்ணு நான் வெள்ளிக்கிழமை உனக்கு வாங்கி தாரேன் விடிய காலா தங்க பாண்டி ஐயா வாட்டு நான் வெள்ளிக்கிழமை நானும் வாங்கி தாரேன் கடல புள்ள நீ ஓடி போத்தா அன்பு உறவுகள் விருப்பத்துக்காக ஐயாவுடைய வரலாறு கொஞ்சம்